புரட்சியாளர். அவரிடம் நாங்கள் விவாதம் செய்வதை விட அவர் நிலையில் அவரை விட்டு விடுவது நல்லுகிறார். மூவருக்கும் வாழ்த்துகள். இந்த சைவநறிய நீங்க கட்டாயம் உங்க அம்மா படிக்கணும்னு படிப்பிச்சவா அல்லது நீங்க விரும்பி படிச்சிருக்கீங்களா? நான் விரும்பி தான் படிச்சேன். எங்களை சிதம்பரத்துக்கு அழைத்து சென்ற திருமுறை ஓதிய செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய பெயர் எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியாது என்பதால் பிரத்யங்கிரா, சரியா நான் உச்சரிக்கிறது? பிரத்யங்கிரா எம்மையெல்லாம் மகிழ்வித்தவர் மேடைக்கு வருகிறார். ஆகவே உங்கள் பிரத்யங்காவின் விருப்பம் தன்னுடைய சைவ ஆசிரியரையும் மேடைக்கு அழைக்க வேண்டும் என்பது. உடனே அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆசிரியர் அவர்களே தலைவர் பார்த்திபன் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார். நன்றி அம்மா. உங்களுடைய குரல் உலகெங்கும் ஓங்க வேண்டும். சைவநறி உங்கள் வாயிலாக உலகெங்கும் பரவ வேண்டும். நன்றி. சான்றிதழ் வழங்குவதற்குள் செல்வோம். போட்டிகளின் முடிவுகளை அறிவித்து ஆறுதல் பரிசில் இருந்து தொடங்குவோம். ஆறுதல் நிலையாக செல்வி அனிஷ்கா ஞானஜோதி கீழ்பிரிவு. 9 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் சைவநறி தேர்வில் பங்கு பெற்றியதே பெரும் விடயம். 3ஆம் நிலை இடத்தை பிடித்திருப்பவர் கீழ்பிரிவில் செல்வி கோபினா கோமதன். செல்வி கோபினா கோமதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உலக சைவ பெருமன்ற உறுப்பினரான பிரேம்குமார் தமிழ்மகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சான்றிதழ் வழங்கி வைப்பதற்காக வாருங்கள். கீழ்பிரிவில் 3ஆம் நிலையை பெற்றுக்கொண்ட மாணவி கோபினா கோமதன். கோபினா கோமதன் அவர்களுக்கு வாழ்த்துகள். கெட்டிக்காரி. தொடர்ந்து 2ஆம் நிலையை பெற்றுக்கொண்டவர் செல்வி ஜூலியா ரூபன். 9 வயதுக்கு உட்பட்ட தேர்வில் 3ஆம் நிலை பெற்றுக்கொண்டவர். 2ஆம் நிலை மன்னிக்கவர்கள் 4 பேர் கெட்டிக்காரி. 1ஆம் நிலையில் 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். செல்வன் தணிகன் கந்தசாமி, செல்வி மகதி சுவாசேகரன், செல்வி கோபிதா, செல்வி பூர்விதா அந்தோணி பிள்ளை. சான்றிதழை வழங்கி வைக்க கவிஞர், எழுத்தாளர், இன்னும் பல பரிமாணங்களை கொண்டு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் எம் சான்றோரில் ஒருவராக விளங்கும் நெய்தல் நாடன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பேச்சு திறன் அதிகம், பேசுவதும் அதிகம். அதனால் நான் கூப்பிட்டது அவருக்கு காதில் கேட்கல. எவ்வளவு பெருமையா நான் அவரை பற்றி சொல்லி கூப்பிடுறேன். எழுத்தாளர், பேச்சாளர், இன்னும் பல பரிமாணங்களை கொண்டு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கும் நெய்தல் நாடன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் ஒரு புரட்சியாளர். அவரிடம் நாங்கள் விவாதம் செய்வதை விட அவர் நிலையில் அவரை விட்டு விடுவது நல்லது. குழந்தைகளுக்கான கைதட்டல் போதாது.
முதலாம் நிலையை எட்டுவது விளையாட்டு அல்ல, அதில் 4 பேர் ஓடி பிடித்து எட்டியிருக்கிறார்கள். நடுவன் பிரிவுக்கு செல்வோம். ஆறுதல் நிலையிலிருந்து தொடங்குவோம். 4 ஆறுதல் பரிசுகள். செல்வன் அம்சன் அம்பிகை பாலன், செல்வன் நிரோசன் சபாஸ்கரன், செல்வன் லவன் இராசையா, செல்வன் ஆர்ஜன் ஞானஜோதி. 4 பேர் ஆறுதல் நிலையை அடைந்திருக்கிறார்கள். வாழ்த்துகள். 4 ஆண்கள் திருவாட்டி வாணி தியாகராஜாவை சான்றிதழ் வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். வாணி தியாகராஜா. நடுவன் பிரிவில் ஆறுதல் நிலையை அடைந்தவர்கள் 4 பேர். அதில் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். மூவருக்கும் வாழ்த்துகள். அடுத்த முறை முதலாம் நிலையை பெற்று விடுவார்கள். அதற்காக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளின் நடுவர் பிரிவு ஆறுதல் நிலை. நன்றி. 3ஆம் நிலை 2 பேர். செல்வி லக்ஷிதா பாலமுருகன். 3ஆம் நிலையை பெற்ற 2 மாணவிகள் செல்வி லக்ஷிதா பாலமுருகன், செல்வி கோபிகா கோமதன். இருவரையும் அழைக்கிறோம். சான்றிதழ்களை வழங்குவதற்கு திருவாளர் பூச்சந்திரன் ராசியா அவர்களை அழைக்கிறோம். கைதட்டி உற்சாகப்படுத்தினால் என் குழந்தைகள் அடுத்தடுத்து செல்ல வாய்ப்பாக இருக்கும். செல்வன் நிதுசன் சபாஸ்கரன், செல்வி நிருசிகா குணசீலன். உலக சைவ பெருமன்ற உறுப்பினரான திருவாட்டி தெய்வேந்திரன் ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பரிசினை வழங்கி வைக்க. 2ஆம் நிலை என்பது விளையாட்டு அல்ல. அடுத்த முறை முதலாம் நிலையில் தான் எல்லோரும் வந்து விடுவார்கள் போல இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்தது முதலாம் நிலை. நடுவன் பிரிவில் முதலாம் நிலை குழந்தைகளை அழைக்கும் முதலாம் நிலை குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்க செல்வன் டினோஜன் கலாரஞ்சன் அவர்களை மணிக்கு அழைக்கிறோம். முதலாம் நிலையில் நிறைய பேர். செல்வன் நவீர்தன் சண்முக விக்னேஷ், செல்வன் வருண் நவேந்திர ராஜா, செல்வன் தர்ஷன் பாலமுருகன், செல்வன் சரவன் சதீஸ்வரன், செல்வன் அமுதன் அம்பிகை பாலன், செல்வன் சாரங்கன் கிருஷ்ணராசா,
இருக்கிறார்கள். முதல் நடந்த சைவ தேர்வில் முதலாம் பரிசை பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். முறித்தாலும் முதலாம் பரிசு எடுக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி என்ன கையை முடிச்சு கொண்டது. நீங்க கஷ்டப்பட்டு முதலாம் பரிசு விளையாட்டு இல்லை. Nice. தூக்கி காட்டலாம். குத்து போல மட்டும் தான் தூக்கி காட்டணும் மட்டும் இதே தூக்கி மேல காட்டலாம். இதுவும் வெற்றி பரிசு தான். தூக்கி காட்டுங்க பாப்போம் மேல எல்லாரும். சந்தோஷம். ஒரு நிமிடம் டினோஜன் குழந்தைகள்கிட்ட பேசணும் கட்டாயம். நாங்கள் மேடையில் கூப்பிட்டு விடக்கூடாது. உங்களுடைய பேர் என்ன? நமிர்தன். நமிர்தன். இந்த சைவநறியை நீங்கள் கட்டாயம் உங்களோட அம்மா படிக்கணும்னு படிப்பிச்சவா அல்லது நீங்கள் விரும்பி படிச்சிருக்கீங்களா? நான் விரும்பி தான் படித்தேன். தொடர்ந்து படிப்பீங்களா? கண்டிப்பா. உங்களுடைய பேர்? வருண். நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க இல்லையா? வருண், உங்களோட வீட்டில் அம்மா கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை. சைவநறியை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுவீங்களா? ஓ. என் பேர் தர்ஷன். நானே தான் சைவம் படித்தேன். அம்மா அம்மா கஷ்டப்படுத்தினவ. ஆனால் உங்களை பிடிக்கும் இல்லை. நீங்கள் தான் படிச்சிருங்க. விரும்பி படிச்சிருங்க. ஓ. போய் சொல்லக்கூடாது. என்னோட கட்டாயப்படுத்தி ஆனால் அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டு நடந்திருக்குது இந்த வீட்டில். பெண்கள் எப்பொழுதும் அப்பொழுதுதான். எங்கள் கட்சி எப்பொழுதும் உயர்ந்துதான் நிற்கிறது. கட்டாயப்படுத்த தேவையில்லை. கற்றுக்கொள்றதுல நாங்கள் முன்னுக்கு நிற்போம். டினோஜன், நாங்கள் இந்த சைவநறியை ஆரம்பித்த காலத்தில் 4 குழந்தைகளோட தொடங்கி நாங்கள் இன்றைக்கு ஒரு சில ஆண்டுகள்
சில ஆண்டுகளுக்குள்ள இந்த நாங்க போட்ட விதை முளைத்து இன்னைக்கு எனக்கு ஆலமரமா தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓம் வணக்கம். முதல்ல நாங்கள் பிரியா ராசையா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் தொடங்கின காலத்தில் பேசாம இருந்துட்டோம். தொடங்கினாங்க, ஆனால் பேருந்து ஆர்வம் காட்டி தொடர்ந்து போகல. பிரியா டீச்சர்களுடைய விருப்பத்தினாலேயும் அந்த ஊக்கத்தினாலேயும் பார்த்திபனா அந்த ஊக்கத்தினாலேயும் தான் நாங்கள் தொடர்ந்து போகக்கூடியதாக இருந்தது. அதில் நாங்கள் உங்கள் இருவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் நாங்கள் இந்த போட்டிக்கான கேள்விகளை தயாரிக்க கேள்விகள் வந்ததுதான். ஏன் நாங்கள் கடினமான சொற்கள் மற்றது தரவுகளை கொடுத்துறாங்க. அது காரணம் அந்தந்த வயது பிரிவுக்குள்ள இந்தந்த விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் தான். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு பிள்ளைகள் வந்த போது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பிள்ளைகளும் ஒருத்தரும் குறைந்த புள்ளிகள் இல்லை, 1-2 பிள்ளை தான் விட்டுருக்கணுமே தவிர, அதனால தான் முதல் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை வந்திருக்கணுமே தவிர, மற்றபடி 20 கேள்விகள் அதில் 15க்கு குறைய ஒருத்தரும் எடுத்தது கிடையாது. 30 கேள்வியிலையும் 25 கேள்வி எடுத்தது கிடையாது. அதற்கு சிறப்பான மதிப்பெண்களை எடுத்து தான் இந்த பிள்ளைகள் தங்களுடைய வெற்றி பாதைகளை ஈட்டியிருக்கிறான். அதோட எங்களை திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறிவதுதான் அறிவென்று சொல்லுது. அதே போல நாங்கள் எங்களோட சைவத்தை அறிஞ்சு, அது தன்னை அறிதண்டா இந்த உயிரை அறிந்து கொள்வது, இந்த உயிரை அறிந்து இறைவனுடன் நாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறைவனுடைய திருவருளை நாட வேண்டும். பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி குழந்தைகள். தொடர்ந்து பயணிப்போம். எண்ணிக்கை தாண்ட போது போல இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், டீச்சரை கூப்பிட சொல்லி மேடைக்கு நான் நினைக்கிறேன். நாங்கள் அதில் இருந்து கதைச்சு நாங்கள் தன்னுடைய 6 பிள்ளைகளையும் தான் பள்ளிக்கூடத்தில் 6 பிள்ளை தான் வச்சிருக்கிறேன். அந்த 6 பிள்ளைகளையும் தேர்வெடுக்க விட்டுங்கன்னு சொல்லுவேன். பிள்ளைகளும் ஆசைப்படுறேன் வாங்க மேடைக்கு. ஏன்னா ஆசிரியர்களுக்கு இந்த நாங்களும் ஆசிரியராக இருக்கிறதால எங்களுக்கு அந்த உணர்வு விளங்கும். ஏன்னா ஒரு சில பிள்ளைகள்லாம் ஒரு மாவட்டங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சில பிள்ளைகள்லாம் படிப்பினவங்கள்ட்ட அதுலேயும் ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் பிள்ளைகள் போட்டிகளில் பங்கு பெறுவதுன்றது மிகவும் கடினம்தான். வாழ்த்துக்கள் டீச்சர். ஆசிரியர் அவர்களுக்கு மதிப்பளிக்க பொண்டி ஆசிரியரும் எங்களுடைய உறுப்பினருமான திருவாட்டியை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பான ஆசிரியர் இருந்தால் 1000 மாணவர்கள் என்ன பல்லாயிரம் மாணவர்களை கொண்டு வரலாம். அதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். உங்களோட குழந்தைகளும் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் டீச்சர். இந்த சைவநெறி தேர்வு எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்கு ஒரு டக்கன் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 100 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த 100 கேள்விகளும் குழந்தைகள் படித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலை கேள்விகள் அல்ல. நானே பார்த்து கடினப்பட்டு நான் இவ்வளவு கடினமாக இந்த கேள்விகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. ஆனால் அந்த குழந்தைகள் 1ஆம் பரிசு வரை எட்டியிருப்பது. இனி 15 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு கூட போறோம். 100 கேள்விகள்ல 25 கேள்விகள் கீழ்நிலை பிரிவு, 50 கேள்விகள் நடுநிலை பிரிவுகள், 75 கேள்விகள் மேல்நிலை பிரிவாக போட்டிருந்தது. ஆனால் 100 கேள்விகளையும் தெரிந்திருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளையும் கலந்துதான் அதை தேர்ந்தெடுத்து போட்டிருந்தவர். நானே கோவப்பட்டதான் இவ்வளவு கடினமா போட்டுறீங்களான்னு. ஆனா இன்னைக்கு வந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதுவும் கடினம் இல்லை, நாங்கள் தான் அப்படி நினைத்து கொண்டு தப்பான முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்று நினைக்கிறேன். இப்படியே தொடர்ந்து பயணித்தால் எங்களுடைய குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம். தொடர்ந்து நாங்கள் மேற்பிரிவை பார்ப்போம். மேற்பிரிவு குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு திருவாட்டி ஜெயபிரகாஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். 3ஆம் நிலைக்கு போவோம். செல்வி சுஜிதா சபாஸ்கரன், செல்வி கவினா சிவகோபால். குழந்தைகள் அமைதியா இருங்கோ எல்லாரும். நிகழ்வு முடியும் தருணம் நெருங்கி கொண்டிருக்குது. இவ்வளவு நேரம் அமைதி காத்த குழந்தைகள் அமைதியாக இருக்கவும், யாரும் பரிசை பெற்றுவிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நின்று எங்களோடு தொடர்ந்து பயணிக்கணும். 3ஆம் பரிசை தட்டி செல்பவர்கள் செல்வி சுஜிதா சபாஸ்கரன், செல்வி கவினா சிவகோபால். வாழ்த்துக்கள். 75 கேள்விகள் செய்ய வேண்டும் நினைக்கிறேன். 75 கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்தது. 75 கேள்விகள் எல்லாம் எத்தனை கேள்விகள்
உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு தேர்வுக்கு 25 75 கொடுத்தது 25 தான் கேள்வி 125 கேள்வி செலக்ட் பண்ணி 100. அடுத்த இரண்டாம் நிலை சான்றிதழை வழங்குவதற்கு திருவாட்டி சுதர்ஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாம் நிலையை பெற்றுக்கொண்டவர்கள் செல்வன் அபிதன் அம்பிகை பாடன், செல்வி லயானா ராசையா. குழந்தைகள் நீங்கள் பரிசு பெறும்போது கைதட்டி உற்சாகப்படுத்துவது போல நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும். நன்றி. சுதர்ஷினி இல்லைங்கோ, இங்கிருந்து போய் வராது. ஏனென்றால் காடு பிடிபட்டுவிடும். நீங்கள் சைவ நதிய இந்த தேர்வை விரும்பி படிச்சீங்களா தம்பி? இல்லை உங்களே தான் தப்பியோட கூடாது. விரும்பி படிச்சீங்களா கட்டாயத்துல பேர்ல படிச்சீங்களா? விரும்பி படிச்சேன். அம்மா அப்பா அவங்களை கட்டாயப்படுத்த இல்லையா? ரெண்டு. அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினவையா? முதலாம் பரிசை பார்ப்போம். ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா? ஒரே ஒரு பரிசு தான். ஆண்கள் என்பவர் கையெழுத்து நோக்கம். பெண்கள் என்றது எத்தனை பேர்? பெண் பரிசு செல்வி காவியா நவேந்திர ராஜா. என்னுடைய மானத்தை காப்பாற்றி விடுட்டார். எல்லா பெண்களும் சேர்ந்து ஏன்னா 63 பேர்ல 3 பேருக்கு தான் எங்களுக்கு இடம். ஏன்னா மங்கையர்கரசி, காரைக்கால் அம்மையார், திலகவதி அம்மையார். காரைக்கால் என்றாலும் 3 இடம் போதாது. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் என்று நினைச்சிருந்தீங்களா? விரும்பி படிச்சீங்களா சார்? தொடர்ந்து படிப்பீங்களா? உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா? நன்றி அம்மா. பேச்சு செய்த குழந்தைகள் இருவருக்கும் மெடல் கொடுக்க மறந்துட்டேனம்மா. லவன் ராசையா அவர்களையும் ஆற்றல் தர்ஷன் அவர்களையும் அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம். ஓடி வாங்க குழந்தைகள். ஆற்றல் தர்ஷன், லவன் ராசையா. பேச்சு செய்தவர்கள் மட்டும்தான், திருக்குறள் செய்தவருக்கு இல்லை. அறிஞா ஓடி வாங்க. அறிஞா ஓடி வாங்கம்மா. மதிப்பளிப்பினை திருமதி பிரேமானந்த் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இரண்டு பேச்சுகள் மட்டும் வந்தது. அடுத்த ஆண்டு இது அதிகமாகும் என்று நினைக்கிறேன். முதல் ஆண்டு போல இந்த நிகழ்வு இல்லை. எனக்கு இது 10 ஆண்டு செய்து முடித்தது போலதான் இருக்குது. மக்களுடைய எண்ணிக்கையும் பங்கு பெற்றிய குழந்தைகளின் எண்ணிக்கையும் பார்க்கும் பொழுது. பாட்டு ஓல்டி சூபா தமிழ்ச்சோலை மாணவி மரியாம்பிள்ளை ரேஷ்மி முருகன் பாடல் ஒன்றை வழங்க வருகிறார். சைவநெறி நூல்கள் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் தயங்காமல் அங்கே டினோஜன் கலராஜன் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். வேணுமானவர்கள் பதிந்து கொள்ளலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடிமீது அடைவைத்து அழகான அடைவைத்து விளையாடோடி முழுங்கா என்னோடு
விளையாடுவா எலகா விளையாடோடிவா முருங்கா விளையாடோடிவா முருங்கா. இவருடைய குரல் கேட்டு கட்டாய முருகன் இறங்கி ஓடோடி வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். யாராவது வாயில் கதவை திறந்து விட்டால் கட்டாயம் உள்ள வர தயாராக நிற்பார். இந்த மழலை குழந்தையின் குரல் கேட்டு முருகன் கட்டாயம் வருவார். நடனம் ஒன்று போடுவோமா? நடன கலைஞர்கள் தயார் நிலையில் நிற்கிறீங்களா? முத்தை திரு திருப்புகழுக்கு துள்ளலிசை தமிழில் தோன்றிய முதல் டிராக் யார் எழுதிய தெரியுமா? துள்ளலிசை அருணகிரிநாதர். அது டிராக் தான். ஏனால் அது நாக்கில் பிறலாதனால் அது டிராக் தான். நாக்கில் இசையை எல்லா பண்களிலேயும் தேவாரம், திருவிசைப்பா, திருவன்பா, திருப்புகழ் என்று எல்லாத்தையும் செய்து அறிவியலிலையும் உச்சம் தொட்டு அத்தனையும் கண்டு கொண்ட எம்மினம் நாங்கள் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஓமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை எல்லாம் விட்டுட்டு யாருக்கோ பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வர்மக்கலை ஓடிக்கொண்டிருக்கிறது, சிலம்புக்கலை ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆயுர்வேதம் ஓடிக்கொண்டிருக்கிறது, யோகாசனம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கராத்தே என்ற எல்லாமே நாங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வேறு ஒரு இனத்தவருடைய பண்புக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த தலைமுறை கட்டாயம் அதையெல்லாம் வெட்டி பிடித்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. இன்று இந்த மேடை அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. திருப்புகளுக்கு தயாரா? மாறுங்கள். Kuppari atta pairava tokku
பெருமாளே ஆடல் அரசிகள் ஐவருக்கும் நல்லூர் முருகன் தன்னுடைய 25வது திருவிழாவில் பச்சை நிறத்தில் தான் வருவார் நினைக்கிறேன் இல்லையோ? தேர் திருவிழா முடிஞ்சு இரவு பின்னேரம் நான் நல்லூரை சார்ந்தவர்களோட நல்லூரை பற்றி மட்டும்தான் தெரியும். அந்த தேர் திருவிழாக்கு பிறகு அவர் அமைதியாக அந்த போரெல்லாம் தீர்ந்து விட்டு பச்சை சாத்துறது. அப்படி மயில் தோகைகள் போல ஆடை அணிந்து அருணகிரிநாதரின் திருப்புகளுக்கு அபிநயம் பிடித்த ஆடலரசிகள் ஐவருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய. சித்தாந்த சிகாமணி என்னும் பட்டம் சூட்டி மதிப்பளிக்கிறது உலக சைவ பெருமன்றம் பிரான்ஸ். எங்களையும் தமிழ் பண்பாட்டு வீர பேரவையை அழைத்து எங்களுக்கு மகிழ்விச்ச உறுப்பினர் எல்லோருக்கும் ஜெர்மன் தமிழ் பண்பாட்டு பேரவையூடாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட இருந்து பதஞ்சல் முனிவர் எல்லாரும் நடந்த கண்டவை. அவர் தனக்கு பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை.